பாஜகன்ற வார்த்தையை உச்சரிக்க கனவுல கூட உச்சரிக்கக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்கு. 75 வருஷ காலமா ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு இன்னொரு முகமூடி விஜய், பிஜேபியின் கைகூலி, அவ்வளவுதான். குண்டு போட்டா திமுக, குண்டு போட்டா திமுக, புரியுதா? விஜய் வெளியே வந்தா திமுக. இந்த 75 வருஷத்துல இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அவங்க தான் காணாம போனாங்களே. திமுககாரன் நடந்து வந்தா அடிப்பான், கொடி ஏற்றினா வெட்டுவான். இதெல்லாம் பார்த்துதான் இந்த கட்சி வந்திருக்குது. நாங்க ப்ரோக்ராம் போகிறோம், சிஎம் போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அநியாயம், அக்கிரமம், ஆணவம், திமிரு எந்த கட்சியில பார்த்துருக்கீங்க? என்ட்ரி பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணாவே பாதி இன்சிடென்ட் குறைஞ்சிரும் நான் சொல்ல வரேன். திமுகல இருக்கிற நிர்வாகிகளே இதெல்லாம் செய்யறாங்களே. திமுக வந்து காசு கொடுத்து கூட்டிட்டு வராங்க, எங்களுக்கு அப்படி கிடையாது, மக்கள் தானா திரண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், எல்லாருக்கும் தெரியும். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, வண்டியில ஏத்துறாங்க, எல்லாம் பேட்டியாவே கொடுத்துருக்காங்க. அவங்க கட்சிக்காரன் தானே சொன்னாங்க சீட்டுக்கு எத்தனை கோடி பணம் கேட்கறாங்க. அப்புறம் தானா சேர்ந்த கூட்டத்தை எதுக்கு சீட்டுக்கு பணம் கேட்கற? சீட்டை கொடுத்தீங்கன்னா அவன் செலவு பண்றான், நீ சீட்டை கொடுக்கறதுக்கே காசு பிச்சை எடுக்கிறல்ல. உலகத்திலேயே ஒருத்தன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் அப்பா அத்தாவுக்கு கடன் கொடுத்தேன்னு ஒரு அபிட்டவல்ல சொல்ற ஒரே கில்லடி விஜயை தவிர வேற எவனும். ஒரு 4-5 தொகுதியில தான் நிக்க முடியும், அதான் கவர்மெண்ட் ரூலு. மிச்ச தொகுதியில நிக்க முடிஞ்சா நிப்பாரு. இன்னும் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்றான்னா இந்த மாதிரி அடிமுட்டால எந்த கட்சியில போய் பார்த்து. ஃப்ரண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளோட யாருக்கு இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டுக்கடங்காத கொள்கை உறுதி கொண்ட திமுக கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வாங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். இப்ப சமீபத்துல நேற்றைய தினம் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் தொடங்கி இருக்காரு. திருச்சியில போயிட்டு இங்க சென்னையில முடிச்சு திருச்சி போயிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? என்ன அது பாக்குறதுக்கு அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. எது சென்ட்ரல் கவர்மெண்ட், எது ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னைக்கு பேசுறத நாளைக்கு மறக்கிறாரு, நாளைக்கு பேசுறத நாளான்னைக்கு மறக்கிறாரு. அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியல. அப்புறம் அவரை பத்தி பேசி என் நேரத்தையும் என் காலத்தையும் வேஸ்ட் பண்ண இந்த தேர்தல் நேரம். அங்க போய் நின்னுங்கன்னு என்ன சொல்றாரு, ஜனநாயகன் படம் நம்ம கட்சி படம், அது வந்தா நம்மளுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி கூட்டு சதின்றார். அப்போ கூட அந்த பாஜகன்ற வார்த்தையை உச்சரிக்க கனவுல கூட உச்சரிக்க கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்கு. இல்ல இந்த வாட்டி பாஜகன்ற பேரெல்லாம் சொல்லியிருந்தாரு. அவங்க கூட அந்த படத்துல கூட்டு சதி யார்? கூட்டு சதின்னு பேசுறாரு, அது யாரு? திமுக தான் சொல்றாரு. அது எதுக்கும் எங்களுக்கும் சென்சார் போர்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த பொது அறிவு இருக்கணும், ஒரு சாதாரண குழந்தைக்கு தெரியும் இப்ப எல்லாம். அதனால அந்த பொது அறிவு கூட இல்லாத வந்து கூட்டு சதினா அதுல அர்த்தம் இல்லை. அவரோட அரசியல் வருகை என்பது திமுகவை 75 வருஷ காலமா ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு இன்னொரு முகமூடி விஜய், பிஜேபியின் கைகூலி, அவ்வளவுதான். ஆனா தொடர்ந்து திமுக மூலமா அவருக்கு நெருக்கடிகள் வந்துகிட்டு தானே இருக்கு. என்ன நெருக்கடி நீங்களே சொல்லுங்க. இப்போ வில்லிவாக்கத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு, பாட்டில் தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி வந்துச்சு. அது என்னன்னு 2 நாள்ல உங்களுக்கே தெரிஞ்சிச்சு இல்ல அது யார் வேலைன்னு. ஆனா விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த தம்பி வந்து திமுகல துண்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டிருக்காங்கல்ல. ஆமாங்க, துண்டு போட்டா திமுக, குண்டு போட்டா திமுக, புரியுதா? விஜய் வெளியே வந்தா திமுக. இந்த 75 வருஷத்துல இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அவங்க தான் காணாம போனாங்களே தவிர பழி சுமத்துற நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் உறுதியாயிட்டே தான் இருக்கிறோம். இப்ப நீங்க வில்லிவாக்கத்துலன்னு சொன்னீங்க, அதனால ஒரு செய்தியை சொல்றேன். பெரம்பூர்ல போட்டி போடுறாரு. ஆமா, பெரம்பூர்ல போட்டி போடுறவரு பெரம்பூர், சென்னை வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்குன்னு கூப்பிட்டா பரவாயில்ல. திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஜனங்க கலைஞ்சு போனப்பறம் அந்த ஏரியால இருக்க சில பொருட்கள் அசைஞ்சிருக்கும், அதுதான் பாப்பீங்க. ஆனா நீங்க பாத்துருப்பீங்க, அந்த பெரம்பூரை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு போனோன்னு எங்கெல்லாம் அந்த மூலக்கடை கள்ளக்கடைலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான செருப்பு இருக்கு. தன்னிலை மறந்தவன் செருப்பு தொலைப்பான், தன்னிலை மறவாதவன் செருப்போட தான் இருப்பான். இது மிச்ச கதைலாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேணும்னு கூட்டத்தை கூட்டம் இருக்குதுன்னு காட்டி அதனால போலீஸ் மேல நீ வா, நாங்க 1949 கட்சி ஆரம்பிச்சப்போ
இதை விட பயங்கரட்டா பாவி. இப்போது உனக்கு ஒண்ணு நடந்தா அதை படம் பிடிச்சி காட்ட தொலைக்காட்சி இருக்குது. அப்போ ஒண்ணுமே கிடையாது. திமுக காரன் நடந்து வந்தா அடிப்பான், திமுக காரன் நடந்து வந்தா அடிப்பான், கொடி ஏற்றினா வெட்டுவான். இதெல்லாம் பார்த்துதான் இந்த கட்சி வந்திருக்குது. சும்மா வந்துட்டு போறதுக்கு எதுவுமே இல்லாத தலைவர. எல்லாமே ஒன்ன கொடுத்தாதான் ஒண்ணு கிடைக்கும். ஒரு ஆண் தன்னோட சந்தோஷத்தை இழந்தா மட்டும்தான் ஒரு நல்ல மனைவி கிடைப்பான். ஒரு பெண் தன்னோட அழகையும் இளமையும் இழந்தா தான் உள்ள பிறக்கும். இந்த இதை அட்வைஸா எடுத்துக்கினாலும் சரி, அதை நான் சொல்றத வேற மாதிரி எடுத்துக்கினாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா வேற ரூட்ல இருந்து பஸ்ஸுகள்லாம் குளத்தூர் பக்கம் திருப்பி விட்டாங்க. வேற ரூட்ல போக வேண்டிய பஸ் வழக்கமா அவ்வளவு பஸ்ஸே வராது. அப்ப அவ்வளவு பஸ்ஸுகள் விட்டு இப்ப அதுக்கான காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதாங்க, எந்த ரூட்ல எத்தனை பஸ் போகுதுன்னு தெரிஞ்சாதானே. அது தெரியலன்னா வேற என்ன சொல்ல முடியும்? புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு முறையா கொடுத்து, அப்ப பெரம்பூர்ல போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா அப்ப கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, நீங்க ஆர்கனைஸ் பண்ணவன். நேரம் போக நீங்க பண்ண செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாம் சேர்ந்து வந்துட்டான். இதுதான் காரணமே தவிர, நாங்க இப்ப கூட சொல்றேங்க, நாங்க ஓட்டு கேட்கிறோம், நாங்க ப்ரோக்ராம் போடுறோம், இப்ப சிஎம் போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அநியாயம், அக்கிரமம், ஆணவம், திமிரு எந்த கட்சியில பாத்துருக்கீங்க? என்னன்னா திமுக வந்து காசு கொடுத்து கூட்டின்னு வராங்க, எங்களுக்கு அப்படி கிடையாது, மக்கள் தானா திரண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எல்லாருக்கும் தெரியும். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, வண்டியில ஏத்துறாங்க, எல்லாம் பேட்டியாவே கொடுத்துருக்காங்க. எங்களை வண்டியில ஏத்துறாங்க, எவ்வளவு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க, கிடைக்க விட்டாங்க. நானா சொன்னேன், அவங்க கட்சிக்காரன் தானே சொன்னாங்க. சீட்டுக்கு எத்தனை கோடி பணம் கேக்குறாங்க, அப்புறம் தானா சேர்ந்த கூட்டத்தை எதுக்கு சீட்டுக்கு பணம் கேக்குறேன்? அந்தந்த தொகுதியில அவங்களே செலவு பண்றோம்ல. ஆமா, அவங்களே தான் செலவு பண்ணணும். அதுக்கு தானே கேக்குறாங்க. அப்புறம் நீ உச்சத்தை தொட்டு நீ என்ன பண்ணுவ? நாங்க கட்சி நடத்துறோம், தேர்தல் நிதி வாங்குறோம், எல்லாம் பண்றோம், ஒரு நிக்கிற வேட்பாளருக்கு பணம் கொடுக்குறோம், அது மினிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்றோம். அது மாதிரி நீ பண்ணிட்டு போ. அவங்ககிட்ட எதுக்கு போய் பிச்சை எடுக்கிற? நீதான் உச்சமாச்ச, நாங்கெல்லாம் பிச்சை, நீ உச்சம். உச்சம் செலவு பண்ணிட்டு போ. இப்போ உச்சம் செலவு பண்ணா அவருக்கான ஏற்கனவே 4-5 பேர்கிட்ட கடன் கொடுத்து வச்சிருக்காரு. அவர் கட்சியில இருக்கக்கூடியவருக்கே வந்து புசியானதுக்கே கடன் கொடுத்திருக்காரு. அந்த நிலையில தான் வந்து அவர் செலவு பண்ணிட்டு இருக்காரு. தான் சொந்த காசு போடாம எல்லாரும் அவங்கவுங்க போட்டா அவங்களுக்கு அந்த சேவை மனப்பான்மை வரும் இல்லையா? நீ சீட்டை கொடுத்தீங்கன்னா அவன் செலவு பண்றான். நீ சீட்டை கொடுக்கறதுக்கே காசு பிச்சை எடுக்கிறல்ல. அவங்கவுங்களுக்கு கடன் கொடுத்துக்கிறாருன்னா ரோட்ல போறவங்கள எனக்கு கொடுத்துருக்காரா கடன், உனக்கு கொடுத்துருக்காரா கடன், இல்ல உங்க நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காரா கடன்? உலகத்திலேயே ஒருத்தன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் அப்பா அத்தாவுக்கு கடன் கொடுத்தேன்னு ஒரு அபிட்டவல்ல சொல்ற ஒரே கில்லடி விஜயை தவிர வேற எவனும் இல்லை. அப்படி இருந்தா நீங்க ஏன்னா இப்ப உங்க வயசுக்கு ஒரு 2-3 தேர்தல் பார்த்துருப்பீங்க, என்னோட வயசுக்கு ஒரு 15-16 தேர்தல் பார்த்துட்டேன். யாரும் இப்படி அபிட்டவல் தாக்கல் பண்ணணும் நான் இது வரைக்கும் பார்க்கல. புரியுதுங்களா? பெத்த பிள்ளைங்களை கொடுக்கறது கடமை, அது கடமை. அந்த கடமையே நீ கடன் சொல்றன்னா நீ எவ்வளவு பெரிய நல்ல ஆளுன்றத இந்த நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுவாங்க. ஆனா அதை மீறியும் விஜய் பக்கமும் இருக்கும் பெரிய கூட்டம். நீங்க எல்லாம் வந்து திமுகவுடைய கைக்கூலிகளா தான் செயல்படுறீங்க, அவருக்கு எதிராக பேசுவீங்க, எல்லாரையும் சொல்லிட்டு தானே இருக்காங்க. விஜய்க்கு பெரிய கூட்டம் வந்துட்டு தானே இருக்குங்க. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்றாரு 234 தொகுதி இருக்குது, ஒரு 4-5 தொகுதியில தான் நிக்க முடியும், அதான் கவர்மெண்ட் ரூலு. மிச்ச தொகுதியில நிக்க முடிஞ்சா நிப்பாரு. எத்தனை 4-5 தொகுதியில நிக்க முடியும்னு ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்றான்னா இந்த மாதிரி அடிமுட்டால எந்த கட்சியில போய் பாத்துருக்கு? சரி, நம்ம அவரை கூட சொல்லிக்கலாம், அவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்தது. செங்கோட்டையனும் அதே வார்த்தைகளை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 4 தொகுதியில நிக்கலாம், அம்மா 2 தொகுதியில தான் நின்னாங்க அப்படின்னு செங்கோட்டையனும் சொல்றாரு. அதுதாங்க, நீங்க குற்றால அருவியில குளிக்க போனீங்கன்னா தண்ணி வெள்ளையா வரும். செம்மண் இருக்கிறதுக்கு அந்த தண்ணியை கீழே விட்டீங்கன்னா நல்ல தண்ணி செம்மண் ஆயிடும். இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் அவர் மாறிட்டாருன்னு சொல்றீங்களா? வேற விதி. இப்போ நீ ஒரு 1000 அறிவாளி இருக்கிற இடத்துல ஒரு அறிவாளி போனான்னா அந்த அறிவாளிக்கு மரியாதை இருக்கும். பூரா பயில முட்டா பயிலா இருக்கிற 100 பேர்கிட்ட போய் ஒரு அறிவாளின்னு சொன்னா இந்த ஒருத்தனை தான் எல்லாரும் முட்டாள்னு சொல்லுவானே தவிர அவன் திருந்த மாட்டான். அந்த மாதிரி கதை தான் இப்ப செங்கோட்டையன். சரி, இவ்வளவு என்ன இருந்தாலும் நேற்று திருச்சியில வந்து மக்கள் பிரச்சனை பேச ஆரம்பிச்சிட்டாரு. கேஸ் சிலிண்டர் விலை எல்லாம் இருக்கு, உசாரா இல்லாம விட்டுட்டாங்க, அதனாலதான் கை போயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. கேஸ் சிலிண்டர் கிடைக்கலன்னு பேசினாரு. இத பத்தி கேட்டா ஸ்டாலின் சார் வாய் திறக்க மாட்டாருன்னு சொன்னா இது எந்த ஊர்ல போய் சேர்க்கிறது? நாங்க கேஸ் தட்டுப்பாடு வந்த உடனே எலக்ட்ரிக்கல் அடுப்பு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதை தயார் பண்ணி அதை வாங்கினா கரண்ட் 2% தள்ளுபடின்னு சொல்லி இவ்வளவு பண்ணியிருக்கோம். கேஸ் தட்டுப்பாடு இருக்க மோடி என்ன பண்றாரு? வாய் திறக்க மாட்டாருன்னு சொன்னா நியாயம். அவரு தான் சொல்றாரு, கொரோனா காலத்தை போல்
இப்போதுதான் ஒத்துழைப்பு கொடுங்க. அவர் பணம் நீக்கம் தடை பண்ணுவாரு. கொரோனா காலத்துல கம்முனு கதவு சாத்தின வீட்டுல பத்துக்குவாரு. ஜனங்க மட்டும் ஒத்துழைக்கணும். அவர் ஜனங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாரு. அவரை பத்தி அவரை கேட்க மாட்டாரு. ஸ்டாலின் சார் கேஸுக்கு வாய் திறக்கணுமா? அடிமுட்டாள்தனமான கேள்வி அல்ல இது. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் போக தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சட்ட ஒழுங்கு இல்ல அப்படின்றது தொடர்ந்து இருக்கதானே செய்யுது. அந்த சட்ட ஒழுங்கை கட்டமைக்கணும் அப்படின்றது இல்லாம தானே போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தா? இல்ல அத பேசணும்னா ஒரு உண்மையை மட்டும் பேசணும்னா பல பேருக்கு வருத்தம் வரும். அதனால பாதி பேர் பேசுறது இல்லை. நம்ம சட்டம் ஒழுங்கை மீறும் போதுதான் சட்டம் ஒழுங்கு நடக்குது. அது உங்க மனசாட்சியும் தெரியும், எனக்கும் தெரியும். இதை மீறி பேசினா இவன் ஏன் அங்க போனா அத்தனை மணிக்கு, இவன் எத்தனை மணிக்கு தெரிஞ்சான்னு கேட்டா சுதந்திரம் இல்லையா, நடமாட முடியல, மரவுல போய் நிக்கிறதுக்கு உனக்கு என்ன வேலை? இப்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லாம போனதுக்கு மெயின் இது வந்து போதை கலாச்சாரம். அது தொடர்ந்து இருக்குதான் செய்யும். தடுக்க என்ன நடவடிக்கை? அதாங்க இப்ப போதைன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல கஞ்சா பயிரிடுறோமா? அதுக்கு பர்மிஷன் இருக்கா? இல்ல. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல கஞ்சா தடை செய்யப்பட்ட ஊர் இது. அப்புறம் அதை தாண்டி அந்த போதை மாத்திரை, அது என்ன சொல்றீங்க, கொக்கைன், அப்புறம் மெத்தபெட்டமைன், இதெல்லாம் எங்க இருந்து வருது? வெளிநாட்டுல இருந்து தான் வருது. அது எது வழியா வருது? குஜராத் துறைமுகம் வழியா வருது. அந்த துறைமுகம் யார்கிட்ட இருக்குது? அதானி கிட்ட இருக்குது. அவர்கிட்ட இது வழியா வருதுன்னு கேட்டா எங்ககிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க. அனுப்புற பார்சலை டெலிவரி கொடுக்கறது தான் எங்க வேலை. இப்ப இது தனியார் கிட்ட போய் தானே அதானி அது மாதிரி சொல்றாரு. கவர்மெண்ட் கிட்ட இருந்தா அங்கேயே பாதி தடுக்கலாமா? இருந்தாலும் இந்த 5 வருஷத்துல நீங்க போன 5 வருஷத்துல போட்ட அந்த கஞ்சா கேஸு, இந்த போதை கலாச்சார கேஸையும் இந்த 5 வருஷத்துல நாங்க போட்ட கேஸையும் பாத்தீங்கன்னா இதுதான் அதிகமா இருக்கும். நாங்க கேஸ் போடுறதுனால, பிடிக்கிறதுனால, அது பப்ளிசிட்டி ஆகுறதுனால அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால போதை கலாச்சாரமோ வன்முறையோ எதுவா இருந்தாலும் இம்மிடியேட் ஆக்ஷன் எந்த ஆட்சியில இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோன்றது உங்க மனசாட்சி சொல்லும். இத பாக்குற மக்களுக்கு மனசாட்சி இருக்குதா இல்லையா? அப்புறம் உங்க மனசாட்சி சொல்லும். ஒரு இன்சிடென்ட் நடந்தா அதுக்கு உடனடி நடவடிக்கை திமுக ஆட்சியில இருக்கா இல்லையான்றத இத பாக்குற பொதுமக்கள்கிட்ட விட்டுறாங்க. என்னதான் உடனடி நடவடிக்கையா இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது பாதுகாப்பு இல்லாத சூழல் தானே இருக்கு. எங்க இல்லாத இருக்கு? இன்னும் இந்தியாலேயே அதிகப்படியா வேலைக்கு போற பொம்பளைங்க தமிழ்நாட்டுலதான். இது நான் சொல்லல, மத்திய அரசோட புள்ளி விவரம் சொல்லுது. அப்ப பாதுகாப்பு இல்லைன்னா அவங்களாம் வெளியே போ. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்து முன்னாடி இருந்த அதிமுக காலங்கள்ல இருந்தது. அதிகமா இருந்த சூழல் என்ன ஆச்சு அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்துல கம்மியாகுது. அதுக்கு அடுத்த 2 வருஷம் பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு 20% அதிகமாகுது. இப்ப கடைசியா இந்த 2025 வந்து கம்மியாயிருக்கு. அப்ப இடையில இருக்க இந்த 20% வந்து இந்த 2 வருஷத்தை யாரும் பேசவே மாட்டாங்களே. இடைப்பட்ட ஆட்சி காலத்துல அது கூடுதலா தானே இருந்திருக்கு. இருந்ததுங்க. எத்தனை வழக்கு பதிவு பண்ணதுன்னு பாருங்க. எத்தனை கம்ப்ளைண்ட், எத்தனை வழக்கு பதிவு, எத்தனை வழக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது, எத்தனை கேஸ் இருக்குது, எவ்வளவு சீக்கிரம் முடியுது. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில திமுக காரன் துணை மேயரோட பிரியாணி சாப்பிட்டான், இவர் மா சுப்பிரமணியம் கூட சிக்கன் பீஸ் துண்ணா சொன்னீங்க. எவ்வளவு சீக்கிரத்துல தண்டனை வாங்கி கொடுத்து உள்ள வச்சிருக்கான். இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி கேஸ் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு எவ்வளவு பல்ட்டி அடிச்சோம், எவ்வளவு சுத்தி சுத்தி தெரிஞ்சோம். அது மாதிரி இருக்கால்தான் கேள்வி. இப்ப ஒரு வீட்லயே ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா பக்கத்துக்காரன் வந்து பஞ்சாயத்து பண்றான். பாக்குறீங்களா? அது மாதிரி இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய மக்கள், நான் என்ன சொல்றேன்னா என்ட்ரி பாயிண்ட க்ளோஸ் பண்ணாவே பாதி இன்சிடென்ட் குறைஞ்சிரும் நான் சொல்ல வரேன். திமுக இருக்கிற நிர்வாகிகளே இதெல்லாம் செய்யறாங்களே. 2 வயசு குழந்தை தூத்துக்குடியில, அதுக்கு காரணம் திமுக இருந்த ஒரு நிர்வாகி தான். அதாங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அது பெண்களோ யாரோ ஆணா இருந்தா கூட அந்த வன்முறையில் ஈடுபடுபவன் மனிதனே அல்ல என்பது என்னோட கருத்து. ஆனா இப்ப நீங்க 2 வயசு குழந்தை திமுக காரன்னு சொன்னா 7 வயசு குழந்தைய பிஜேபி காரன் இருக்கான், அண்ணா திமுக காரன் இருக்கான். அதுக்காக இதை நியாயப்படுத்தல. அதுக்காக இதை நியாயப்படுத்தல. உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவனை கட்சி விட்டு நீக்கிறோம். இதுதான் ஒரு கட்சி செய்ய முடியும். நடக்காம இருக்கிறதுக்கு அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியும். அதைதான் பண்ண முடியுமே தவிர திமுக காரன் தான் இருக்கான்றது உண்மை இல்லை. ஏன்னா நான் ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடக்குது. தூத்துக்குடியிலே 2-3 சம்பவங்கள். இந்த பக்கம் கிருஷ்ணகிரி போனீங்கன்னா 60 வயசு மூதாட்டி, அப்புறம் 3 வயசு குழந்தை. கிருஷ்ணகிரியில மட்டுமே இது நடக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களும் தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. 12 வயசு புள்ள
அந்த புள்ள வந்து இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு போயிருக்கு காட்டுக்கு. அங்க ஒரு சம்பவம் நடக்குது, துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பாதுகாப்பு இல்லாத சூழல் தானே இருக்கு. இல்லங்க, இயற்கை உபாதை கழிக்க போற ஒரு 12 வயசு பெண் குழந்தை, 12வது படிக்கிற பிள்ளை, 12வது படியா 12 சொல்லிட்டு 12வதுன்னா 16 வயசு இருக்கு. பெத்தவங்க என்ன பண்றாங்க? எல்லாத்துக்கும் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் ஒரு போலீஸ் பின்னாடி அமைச்சு நிற்பாங்களா? அங்க இயற்கை உபாதை கழிக்கிறது போன பெண்ணு, கழிப்பறை வசதிகள் அங்க இருந்திருந்தா அந்த பெண்ணை ஏன் அங்க போகணும்? ஏன் அவங்களுக்கு கட்டி கொடுக்கலையா? அவங்க கட்டிக்கலையா? இல்லாம தானே இருந்திருக்கு. அதனாலதான் நாங்க போய் இருந்திருக்குன்னா அவங்க கட்டலங்க. இப்ப ஒரு பாதுகாப்பா இருக்கணும்ல, பாதுகாப்பா இருக்கணும்ல. அதை நான் நியாயப்படுத்தல, அவன் பண்றதை நியாயப்படுத்தல. இப்பவும் சொல்றேன், இப்படி பண்ற எவனாக இருந்தாலும் அவன் மனிதன் அல்ல, மிருகம். அவனை தூக்குல போடணுன்றது எங்களுக்கு உடன்பாடு உண்டு. அதனால இதை நீ திமுகன்னு பிளேம் பண்ணீங்கன்னா நான் அந்த அதிமுக, பிஜேபி இவன் பட்டியல்லாம் எடுக்க வேண்டியது வரும். அது தேவையில்லை. இதை நடக்காத இருக்கிறதுக்கு என்ன நடக்கும்? நடக்காம இருக்கிறதுக்கு திமுக என்ன நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கு. அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சிசிடிவி கேமரா அங்க இங்க சுத்தி கித்தி எப்படி அவனை ட்ரேஸ் பண்ணி புடிச்சு கேஸ் போட்டாச்சு. இன்னொரு கேள்வி என்னன்னா, அவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு மூதாட்டியை வந்து ரேப் பண்ணிட்டு உள்ள போன ஒரு ஆள் தான். அவரை வந்து ஜாமீன்ல விட்டுருக்காங்க. ஜாமீன்ல விட்டது எப்படி அனுமதிக்க முடியும்? அதுவே பெரிய குற்றமாச்சு. அதாங்க, ஜாமீன்ல விட்டது நாங்க விட்டோமா? இல்ல, அது நீதித்துறை செஞ்சுச்சு. அதை கண்டிச்சு கேட்கணும் இல்லையா? அதுக்கு நெருக்கடி கொடுக்கணும் இல்லையா? நாங்க அப்போஸ் பண்ணிருக்கோங்க. அதை மீறிதான் இப்ப ஒருத்தனை குற்றவாளி நம்ம வந்து கோர்ட்ல நிறுத்துறோம். அவனை நிரபராதி கோர்த்து கொடுத்தா அப்பீலுக்கு தான் போக முடியுமே தவிர அந்த ஜட்ஜியே சட்டம் போட்டு நீ இப்படி எப்படியா கொடுப்பேன்னு கேட்கறதுக்கு சட்டத்துல இடம் இல்ல. இப்ப நான் ஆளுங்கட்சி, எனக்கு இப்போ ஒரு தண்டனை வந்தது உங்களுக்கு தெரியும். உடனே அந்த ஜட்ஜ் அம்மாவை போய் ஒண்ணுமே இல்லை, எவிடன்ஸ் இல்ல, அது இல்ல, இது இல்ல, நீ எப்படி ஜட்ஜ்மெண்ட் குத்துற அந்த அம்மாவை பிடிச்சி இழுத்து சண்டையா போட முடியாது. அப்பீலுக்கு போலாம். புரியுதா? அதை பண்றோம். அதனால நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லா ஆட்சியிலும் இருந்தது, திமுக ஆட்சியில குறைஞ்சது. அதனால அந்த கேஸ எத்தனை எஃப்ஐஆர் ஆச்சு, எத்தனை கேஸ் போட்டோம், எத்தனை ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு, எத்தனை விசாரணை முடியற அப்படிதான் பார்க்கணுமே தவிர